இன்னைக்கு 5வது நாள் 90 டேஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். நார்சிசம் பத்தி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், டிஃப்ரெண்ட் வியூஸ், டிஃப்ரெண்ட் வேஸ், டிஃப்ரெண்டா வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ இன்னைக்கு 5வது நாள் 5வது வீடியோ. ஓகே, வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நான் டாக்டர் திவ்யா பிரதீபா, சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அபியூஸ் ரெக்கவரி கோச். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ்வை அட்ராக்ட் பண்றதுக்கு, ரெஸ்பெக்ட்ஃபுல் லவ்வை அட்ராக்ட் பண்றதுக்கு நான் விமனுக்கு ஹெல்ப் பண்றேன். இதுதான் பேஸ். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த வீடியோ. ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போட்டிருந்தேன். இதெல்லாம் 1 2 3 நீங்க அச்சீவ் பண்ணிருந்தீங்கன்னு மூவ் ஆன் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், ஆனா திரும்பவும் நான் அவங்க கிட்ட போறேன், அவங்க என்ன உள்ள இழுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, அந்த 3மே அவங்க அச்சீவ் ஆகலன்னு அர்த்தம். அவங்க அச்சீவ் ஆயிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு தோணவே தோணாது, இதெல்லாம் வரவே வராது. அப்போ புரியல அப்படின்னு அர்த்தம். அவங்கள மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன். எனக்கே லைஃப்ல சில விஷயங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து திரும்ப திரும்ப யாராவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா என் மண்டைக்குள்ள அது இறங்கவே இறங்காது. அதுக்கான டைம் வரும்போதுதான் அது என்னை ரீச் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் நானும் இந்த மாதிரி வீடியோஸை திருப்ப போட்டுட்டே இருக்க போறேன். ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் என்னோட சக்சஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு கேஸ் லைட்டிங்னா என்னன்னு தெரியறதே இல்லை. ஒரு டெஃபினிஷன் மாதிரி நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெஃபினிஷனை படிச்சிடுறாங்க, ஓ இப்படி ஒன்று இருக்கு போல இருக்கு அப்படின்னு விட்டுறாங்க. பட் ஆக்சுவல் அது சேம் திங் அவங்களுக்கு நடக்கும்போது அது தனக்கு நடக்குதுங்கிறது கூட அவங்களுக்கு புரியறது இல்லை. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் லைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன். ஓகே, ஸோ கேஸ் லைட்டிங்னா இட் இஸ் அ மேனிப்புலேட்டிவ் டெக்னிக். ஓகே, இந்த டாக்ஸிக் பீப்புள், நார்சிசிஸ்டிக் பீப்புள் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக், மேனிப்புலேட்டிவ் டெக்னிக். அவங்க என்ன அதுல அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா, they make you doubt your memory, your feeling, your emotions, your perception of things. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, அதனால நமக்கு நம்ம மேலேயே ஒரு டவுட் வந்துடும். அதுதான் கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது. ஓகே, இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணணும், நம்மள மேனிப்புலேட் பண்ணணும், நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்காக தான் அவங்க செய்யறாங்க. ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் லிட்டில் பை லிட்டில். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட். ஓகே, அந்த பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. வந்தோடனே அந்த ஹஸ்பண்ட் பார்த்த உடனே எவ்ரிதிங் எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப எல்லாம் 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ வெளியில கிளம்பி போறாங்க. ஸோ உடனே இமீடியட்லி என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற நீ, என்ன பார் நான் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இது கேஸ் லைட்டிங். பட் சும்மா அப்படி பார்க்கும்போது பார்த்தா இது ஒன்றும் பெரிய தப்பான கமெண்ட், அசிங்கமான கமெண்ட் எதுவுமே இல்லை. பட் ஆனா இதை டிசைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இது என்ன பண்றாங்கன்னா, they are demeaning you with comparison based. Okay, there is a judgment here, there is superiority here, there is shame here. இந்த 3 விஷயம் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்னா உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி, நான் தான் ராஜா மாதிரி இருக்கேன், நீ என்ன மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சுப்பீரியாரிட்டி, அவங்க தான் பெரிய ஆளாம், நீ எவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணி, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட வர, அங்க சுப்பீரியாரிட்டி கொடுத்து ஷேம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலா நார்மலா அந்த இடத்துல விக்டிமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் கால் இட் அவுட். ஏன் இப்படி பேசுற, நீ பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுது, இப்படிதான் பேசுவாங்களா, ராஜா நீ ராஜானா அப்ப நான் என்ன பிச்சைக்காரியா? ஓகே, பேஸ்ட் ஆன் நம்மளோட எமோஷன்ஸோ நம்மளோட நர்வஸ் சிஸ்டமோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தட் விக்டிம் வில் ரியாக்ட். ஓகே, உடனே இப்படி சொன்ன உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன நீ தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ ஓவரா ரியாக்ட் பண்ற, நான் சும்மா சாதாரணமா தான் சொன்னேன், இதுல ஒண்ணுமே கிடையாது, நீ தான் அதை தேவையில்லாம பெருசு பண்ற அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது எப்படி கேஸ் லைட்டிங் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பீலிட்டில் பண்ணாங்க. அதாவது நீ நல்லாவே ட்ரெஸ் பண்ணல, என்ன கம்பேர் பண்ணும்போது நீ கேவலமா இருக்க அப்படின்னு பீலிட்டில் பண்ணாங்க. அண்ட் அடுத்தது நீங்க இட் இஸ் ஹர்ட்டிங்னு சொல்லி ரியாக்ட் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கை they are not validating. இப்போ ஒரு நார்மல் பர்சனா இருந்தா, அடடா நான் சொன்னது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா, சாரிமா நான் அப்படி சொல்லல,
இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஸோ தட் இஸ் வேலிடேட்டிங் யுவர் ஃபீலிங். இல்லைன்னா சம்டைம்ஸ் இதுவே வந்து பயங்கர சர்க்காஸ்டிக்கா சொல்லுவாங்க, ஐயோ என்னப்பா இதுக்கெல்லாம் நீ கோச்சுக்கிறியா, சரி சரி ஓகே ஓகே சாரி சாரி சாரி. இங்க வந்து சாரி சொன்னாங்கன்னு ஆகும், பட் ஆனா ஆக்சுவலா அவங்க உங்க ஃபீலிங்கை வேலிடேட்டே பண்ணல. ஓகே, ஸோ they didn't validate your feelings. வேலிடேட்டிங்னா அக்செப்ட் பண்றது. ஓ சாரி, நான் பண்ணது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது தான் வேலிடேஷன். ஓகே, மூணாவது ஆக்டிங் இன்னசென்ட். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படி சொன்னா என்ன ஆகுதுன்னா, உடனே நம்ம வந்து டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் தான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும், நான் தான் தேவையில்லாம எல்லாத்தையுமே சீரியஸா எடுக்கிறனோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் அங்க வேணும். ஓகே ஃபைன், எனக்கு பட் ஆனா இங்க ஒண்ணுமே பிரச்சனையே இல்லையே. ஸோ யா ஒன் செகண்ட் ஒன் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்க என்னென்ன வருது அப்படின்னா, ஒரு புட் டவுன் நடந்திருக்கு இன் டிஸ்கைஸ், அண்ட் ஒரு எமோஷனல் இன்வாலிடேஷன் நடந்திருக்கு, ending in confusion and self-doubt. These are the three things that has happened because of this gaslight. ஒரு சிம்பிள் வேர்டு, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், அதனால இந்த 3 விஷயம் நடந்துருச்சு. ஓகே, பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எதுக்காக இப்போ அந்த சிச்சுவேஷன்ல ஒண்ணுமே இல்லை, 2 பேரும் நார்மலா தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, கிளம்பி ஒரு வெளியில ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ என்ன, அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல எதுக்காக அவங்க இப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இதுவே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எதுக்கு தேவையில்லாம யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? சச்சா அப்படி இருக்காது, அப்ப நம்ம தான் ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோமோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதுலும் ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க காமா இருக்கீங்க அப்படின்னா, தட் ஷோஸ் தட் யூ ஆர் கிரவுண்டட், யூ ஆர் கான்ஃபிடென்ட் அண்ட் யூ ஆர் கிளியர்லி திங்கிங். பட் அவங்களுக்கு அது வேண்டாம், அவங்களுக்கு அது பிடிக்காது, அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் டு டீஸ்டெபிளைஸ் யூ, அதுக்காகவே உங்களை போக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஃபார் தட் ரீசன், ஸோ தட் யூ கெட் கன்ஃபியூஸ்ட், யூ ஆர் ஓவர்வெல்ம்ட், ஒரு மாதிரி அஜிடேட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, ஆங்ஷியஸ் ஆகுறது. அப்போ தே ஆர் ஷோயிங் யூ ஹூ இஸ் சுப்பீரியர் தேர். நீ என்னதான் காமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ, இங்க நான் தான் பெரிய ஆளு, நீ எனக்கு கீழே தான். கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ நீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆகும்போது they will feel happy. So this is why they do it. Without any reason they will do. இதெல்லாம் வந்து புரியாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு இதை பார்க்கும்போது நான் என்னமோ ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண கமெண்ட்டை எடுத்து வச்சுட்டு தேவையில்லாம பெருசா அனலைஸ் பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலா பீப்புள் ஹூ ஆர் இன் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல சின்னதா டெய்லி இந்த மாதிரி திரும்ப 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 நடக்கும்போது அவங்களோட செல்ஃப் வர்த், செல்ஃப் வேல்யூ, கான்ஃபிடென்ஸ் எல்லாமே உடைச்சு சுக்கு நூறா ஆயிடும். ஓகே, இது வந்து நான் அனுபவத்திலையும் எனக்கு தெரியும். அண்ட் நிறைய கேர்ள்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் முன்ன மாதிரி இல்லை திவ்யா, நான் முன்னாலாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், நான் ஏன் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு அந்த வலி புரியும். யாரோ என்னவோ என்னை பத்தி சொல்லிட்டு போறாங்க. இதை வந்து இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கமெண்ட் வரும், இந்த மாதிரி பண்ணி நீ குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு. ஓகே, see if that person is going to be normal, இது எந்த பிரச்சனையும் அவங்க குடும்பத்துல கிரியேட் பண்ண போறது இல்லை. ஆனா அந்த பர்சன் நார்மலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் திஸ் வில் ஹெல்ப் தட் கேர்ள், அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஓகேயா, ரைட். ஸோ இந்த மாதிரி கேஸ் லைட் அவங்க பண்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம்? நீ பண்ணது தப்பு, எனக்கு வலிக்குது, உனக்கு புரியுதா இல்லையா, இது எதுவுமே ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஓகே, the only thing is அவங்க சொல்றது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது வந்து கேஸ் லைட்டிங் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 2வது ரியாக்ட் பண்ணக்கூடாது. நோட்டட், ஓ வாவ் அது சொன்ன செம ஜாலியா இருக்குல்ல உனக்கு அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அப்படியே கண்ணை பார்த்துட்டு அமைதியா 2 நிமிஷம் இருக்கலாம். இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு மாதிரி நியூட்ரல் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இல்ல திருப்பி யூ கேன் கால் them back, ஓ யூ ஷுட் பி ஃபீலிங் வெரி ஹாப்பி சேயிங் திஸ்ல அப்படின்னு சிம்பிளா அப்படி. ஆனா நீங்க ஹர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் என்ன சொல்றது, கால்குலேட்டட் ஸ்டெப், மேனிபுலேட்டிவ் டெக்னிக். ஸோ அதுக்கு அஃபெக்ட் ஆகுறோம்னா அவங்க கால்குலேஷனை கரெக்டா அவங்க ஹிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கும் அவங்க இந்த மாதிரி நீங்க நியூட்ரலா, நோட்டட், இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சந்தோஷமா இருக்கா இப்ப நீ சொன்னதுக்கு அப்படின்னு கேட்டு சும்மா அமைதியா இருந்தாலும், ஏன் இப்படி நீ ஓவர் ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொன்னா, ஹே கம் ஆன், ஐ ஹர்ட் யூ தி ஃபர்ஸ்ட் டைம்
அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோவில் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன். ஸோ கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது ஒரு மேனிப்புலேட்டிவ் டெக்னிக். அது வழியாக அவங்க வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்மளை பற்றி நம்மளோட யோசனையை, நம்மளோட ஃபீலிங்கை, நம்மளோட எமோஷனை டவுட் பண்ண வைக்கிறது தான் கேஸ் லைட்டிங். ஸோ இது வந்து எதனால பண்றாங்க அப்படின்னா, தே வாண்ட் டு ஷோ தேர் சுப்பீரியாரிட்டி, தே வாண்ட் டு ஷோ கண்ட்ரோல் ஓவர் யூ. இதுக்காக மட்டும்தான் அவங்க செய்வாங்க. இதுல இருந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருது திவ்யா அப்படின்னு உங்க மனசு கேட்கறது எனக்கு புரியுது. பட் அவங்க அப்படிதான். அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு டீல் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும். அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறது நம்ம வேலை கிடையாது. we are not rehabilitation centers, no all not என்ன சொல்றது, நீங்க ஒருத்தரும் அவங்க இன்னொருத்தரை ஹீல் பண்ணி தான் நீங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கை பூரா யாரையாவது ஒருத்தரை நீங்க ஹீல் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது நமக்கு தேவையில்லாத வேலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் இது டிஃப்ரெண்டா இல்ல திவ்யா, இது இந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு நோ ஹூஸ் திங்கிங் எக்ஸாக்ட்லி சிமிலர்லி லைக் மீ, பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நான் பார்க்கல. ஸோ ஐ வுட் லைக் டு சி, ஐ குட் கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தெம். ஸோ யா, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் கீப் ஸ்மைலிங், லைஃப் இஸ் டு லிவ். பை பாய்.